ஏன்னா எப்படி வந்து மைண்டு லேர்ன் பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியணும். You need to understand how mind learns. ரெண்டு விதமாக தான் லேர்ன் பண்ண முடியும். There are only two ways you can learn. எப்போ ஜனங்கள் லேர்ன் பண்ணுறாங்கன்னா, கீழே உளுந்து வாழ்க்கையில் அடிபட்டு மூஞ்சி முகரெல்லாம் பேந்து, அப்பா ஏதோ இருக்கணும் போல இருக்கு சுவிசேஷத்தில் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு லேர்ன் பண்ணுற ஒரு இது இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு மேட்டரை திரும்ப 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 இடிக்கிறதுனால உங்கள் பிரெயின் ஒரு மேட்டரில் ஓப்பன் ஆகுது இருக்கு. ஒன்று கீழே விழுந்து மண்டை ரெண்டாக பளந்து வந்து அப்போ ஓப்பன் ஆகும் மைண்ட் செட்டு. இல்லைன்னா நீங்களே சுத்தியல் அடிச்சு, வார்த்தையாகிய சுத்தியல் அடிச்சு டொம்மு டொம்மு டொம்முன்னு உங்கள் ஒரு மைண்ட் செட் அடிக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன செய்யும், ஓப்பன் ஆகும். ஸோ பக்கத்தில் பார்த்துருங்க, வசதி எப்படியோ பார்த்துக்கோங்க. There are two ways that people learn things and open their mindset. One is hitting bad stages in life, going through terrible times and hitting rock bottom in their life, where their mindset opens up and they allow this gospel to barge into their life. Or the other way is to take the hammer of the word of God and keep hitting your mindset until it opens up and forcing it into your belief system. அதான் மைண்ட் செட்டுக்கு நல்லா பேர் வச்சிருக்கானுங்க. மைண்டு செட்டு கான்கிரீட் மாதிரி குழப்பி ஊற்றி விட்டோன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணிடும், செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது என்னதான் பண்ண முடியும், உடைக்க தான் முடியும். That's why it's called mindset, because your mind is set like concrete. It can only be broken. So yeah, ஒரு பசில் கேமில் இப்போ ஒரே ஒரு பார்ட்டை மாத்திரம் நான் எடுத்து காட்டுறேன்னு வைங்களேன், காட்டி இது என்ன அப்படின்னு கேட்டேன்னா உங்களால் அதை குறித்து என்ன செய்ய முடியும், கெஸ் பண்ண தான் முடியுமே ஒழிய ஆணித்தரமாக என்ன செய்ய முடியாது, இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. If I take a puzzle game and I take just one piece of a puzzle and show you, you can only guess the rest of the picture. You cannot certainly tell this is what the picture is about. ஆனால் அந்த ஹோல் பிக்சரை காட்டிட்டு அதுலேருந்து ஒரு பீஸை கழட்டி நான் இப்போ இது என்ன அப்படின்னு கேட்குறேன்னா உங்களால் என்ன செய்ய முடியும், அந்த இண்டிவிஜுவல் பீஸ் என்னன்றது சொல்ல முடியும். But if I show you the entire picture and I take one piece of the puzzle, the same puzzle, and I show you, you'll be able to guess what piece of the puzzle it is. இது பாஸ்டர் ஹாகாய் சங்கர் எனக்கு வரைஞ்சி தந்தது. This is something Pastor Hagai Shankar drew and gave me. நல்லா வரைஞ்சிருக்காரு. இப்போ இதில் வந்து அந்த நாக்கு மாத்திரம் தனியாக ஒரு பீஸ் ஆஃப் த பசிலாக எடுத்து சுத்தமாக பிக் பிக்சர் காட்டாமல் நான் அதை காட்டி என்னன்னு கேட்டிருந்தா எத்தனை பேர் நாக்குன்னு சொல்லியிருக்க முடியும்? இதை ஃபுல்லாக காட்டாமல் இது ஒரு பீஸ் ஆஃப் த பசிலாக வச்சு இந்த நாக்கு அந்த பிங்க் கலருக்கு மாத்திரம் எடுத்து ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் எத்தனை பேர் நாக்கு, சிங்கத்தின் நாவு அப்படின்னு சொல்லியிருக்க முடியாது. பஞ்சு முட்டாயின்னு சொல்லியிருப்பீங்களா இருக்கும், ஏதாவது சொல்லியிருப்பீங்களா இருக்கும். கெஸ் தான் பண்ண முடியும். அதே நேரத்தில் இதை காட்டின பிறகு இதை நான் தனியாக எடுத்து காட்டுறேன்னா இது என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, நாக்குன்னு சொல்லிடுவீங்க. Now if I don't show you this picture and just take the piece of the puzzle from where the tongue is and I show you just the pink color piece of a puzzle, you would have no clue to guess what it is. You'll probably guessing it as a cotton candy or evening sky or something like that. But when I show you the entire picture and then I take the puzzle and show you separately, you'll be able to exactly guess it is the tongue of the lion. 3 பேரை தொட்டு சொல்லுங்க, the whole explains the part. சொல்லுங்க, the whole explains the part. முழு வரைபடம் தான் என்ன எதுக்கு மீனிங் கொடுக்குது, பார்ட்டுக்கு மீனிங் கொடுக்குது. பார்ட் வந்து முழுதுக்கு மீனிங் கொடுக்கறதுல முழு வரைபடம் தான் ஒரு பகுதிக்கு என்ன செய்யுது, அர்த்தத்தை அளிக்கிறது. It is that whole picture that gives meaning to this one single piece or the one single part. So ஏன் இயேசு சிலுவையில் மரித்தார், ஏன் இயேசு உயிரோடு எழுந்தார், ஏன் இயேசு பரமேறினார், ஏன் இயேசு இதை பண்ணார் அதை பண்ணார்ன்ற கேள்விக்கு எதுதான் எக்ஸ்பிளைன் மீனிங் கொடுக்கணும், முழு வரைபடம். காஸ்பல்ன்ற முழு வரைபடம் தான் அந்த இண்டிவிஜுவல் கேள்விக்கு மீனிங் கொடுக்க முடியும். So when you're asking the question, why did Jesus die on the cross? Why did he rise up on the third day? And why did he ascend back into heaven? The answer to that question can only be answered
with full understanding when you see the gospel in its entirety. ஸோ அந்த காஸ்பல் நரேட்டிவ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அந்த காஸ்பல் நரேட்டிவ் தப்பாகும் பொழுது இந்த இண்டிவிஜுவல் கேள்விகளுக்குரிய பதிலும் என்ன செஞ்சிருது, தப்பா போயிருது. So the gospel narrative as the whole picture is very, very important for you to understand, and that is what explains these individual questions with certainty and accuracy. இத்தனை நாள் சர்ச் என்ன பண்ணிருச்சு, பெரிய பிக் நரேட்டிவை என்னன்ற கண்ணாடியிலே பார்த்துருச்சு. பரலோகம், நரகம், பாவம், இதுதான் இந்த 3 வார்த்தை தான் ரொம்ப பெருசா அவங்களுக்கு கண்ணாடியா இருக்குது. ஸோ ஆண்டவர் உன்னை பரலோகம் கூட்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீ என்னவா இருக்க, பாவியா இருக்க. ஸோ நீ பாவம் உன்னை வந்து எங்க போக கூடாது, பரலோகத்துக்கு போக கூடாது. நீ எங்க தான் போகணும், நரகத்துக்கு தான் போகணும். ஸோ எதை அவர் டீல் பண்ண வேண்டியது இருக்கு, பாவத்தை டீல் பண்ண வேண்டியது இருக்கு. அதற்காக இயேசு வந்து என்ன செஞ்சாரு, சிலுவையில மரிச்சாரு. அப்படின்றத நீ நம்புனா எங்க போகலாம், பரலோகம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சுவிசேஷம் சொல்லிட்டாங்க. So these many years church was under the construct, under the picture. They had the narrative thinking based on these 3 things, that is heaven, hell and sin. They said God wants to take you to heaven and not want you to perish in hell. So he wants to rescue you from what you are suffering with, that is sin. So for you to be saved from it and go to heaven, Jesus came and died for you on the cross. If you believe this, you can go to heaven and you have a chance of going to heaven then. புரியுதுங்களா? சோ சொல்லுங்க, முதல் கோணல் முற்றும் கோணல். சோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ராங்கா போயிடுச்சுன்னா எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டு கோணக்கால சாத்தின்னு போயிருது. So if the starting point is wrong, everything heads in the opposite direction. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னை அறிய விரும்புகிறார். Tell your neighbor, நீ அவரை அறிய விரும்புகிறார். he wants to know you and he wants you to know him. என்னது மெயின் மேட்டர் என்னங்க, பிதா உன்னை அறிய விரும்புகிறார், நீ அவரை அறியணும்னு விரும்புறார். இதுதான் மெயின் மேட்டர். The important deal over here is the Father wants to know you and the Father wants you to know him. So பிதாவை அறிவதே நித்திய ஜீவன். Knowing the Father is eternal life. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ பரலோகம் வர்றதுனால அவருக்கு எந்த லாபமும் இல்லை. You coming to heaven does not benefit him in any way. Tell your neighbor this. பக்கத்துல பாடியை சொல்லுங்க, இவ்வளவு பெருசா பாடி வச்சிருக்கும் போதே ஒரு பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கு. இப்ப இந்த பாடியே இல்லாம நீ பரலோகம் போய் என்னதை சாதிக்க போற? While you have this bigger body, you're already useless. Without the body you go to heaven, what is the point you're going to make there? So அதனால நீ பரலோகம் போறனால அவருக்கு என்ன கிடையாது, பெருசா லாபம் கிடையாது. So you going to heaven does not benefit him in any way. சரி வந்துட்டியா, சரி உட்காரு அப்படின்றாரு. Oh, you have come here, okay, go and sit. இப்ப பவுல் வந்து பூமியில இருக்கிறனால லாபமா ஆண்டவருக்கு, பரலோகத்துல இருக்கிறனால லாபமா? ஆண்டவருக்கு உங்களுக்கு சொல்லுங்க, பவுல் பரலோகத்துல இருக்கிறனால லாபமா, பூமியில இருக்கிறனால லாபமா? பூமியில இருக்கிறனால லாபம். Which do you think is more beneficial, Paul being on earth or Paul being in heaven? இப்ப கேத்தலிக் குழும டீச்சர்ஸ் எல்லாம் பரலோகத்துல இருக்கிறனால லாபமா, இப்ப பூமியில இருந்தா லாபமா? Now Catholic Pullman teaches and all of these people, is it more beneficial for them to be on earth or in heaven? பூமியில இருந்தா லாபம். It is beneficial that they are in earth. So ஒருத்த மரிச்சு பரலோகம் போகும்போது அந்த ராஜ்யம் வந்து வெற்றியா பார்க்கல, அது என்ன பார்க்குது, ஒரு இழப்பா தான் பார்க்குது, காஸ்ட்லி மேட்டரா பார்க்குது. So when someone dies and go into heaven, kingdom does not see it as a gain, it sees it as a loss, it sees it as something precious, something so costly. ஆனா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணுது. சரியா? பாத்தீங்கன்னா அந்த அவுட் ஆயிட்டு போகும்போது ஒரு 200 அடிச்சிட்டான் அப்படின்னா எல்லாரும் இந்த சின்ன செய்வாங்க, கை தட்டுவாங்க. அப்ப அப்படியே பேட்டை காட்டிட்டே போவான். எவனுமே ஆனா என்ன பண்ணதில்ல, அப்படி போனதே இல்லை. ஏன், என்ன ஆயிட்டான், அவுட் ஆயிட்டான். அவன் விளையாட்டை செலிப்ரேட் பண்றோம், ஆனா அவன் அவுட் ஆனதை ஒரு நாள் செலிப்ரேட்டே பண்ண முடியாது, நீங்க ஆப்போசிட்டா டீமா இல்லாத வரைக்கும். So the kingdom does definitely celebrate the life that they live, just like how in cricket when batsman has scored double century 200 runs, and then when he is got out and he is walking out, he is, yes, of course, showing his bat and everybody is clapping, standing and giving him an ovation and everything, but they are not celebrating that he got out, because you cannot celebrate that he got out unless you are the opponent team. புரியுதா? பக்கத்து சொல்லு,
நீ சாகும் போது செலிப்ரேட் பண்றேன்னா எந்த டீம்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. If you are celebrating when someone dies, I wonder which team you are. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்தார், அவுட் ஆயிட்டார் அப்படின்னு நீ குதிக்கிறேன்னா எந்த டீம்ல இருக்குன்றது கொஞ்சம் என்ன இருக்கு, சந்தேகமா இருக்கு. So when you are celebrating, saying, hey, he has entered into the eternity, he has entered into glory, and you are actually celebrating that he got out of the game. ஏன்னா கார்டன்ல பிரச்சனை வந்து பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இல்ல. பாவம்ன்ற ஒரு மரம் இருந்தது, பரிசுத்தம்ன்ற ஒரு மரம் இருந்தது, பாவம்ன்ற ஒரு மரம் இருந்தது, நீதின்ற ஒரு மரம் இருந்தது, கிருபைன்ற ஒரு மரம் இருந்தது, நியாயப்பிரமாணம்ன்ற ஒரு மரம் இருந்தது. இப்படியே இல்ல, ப்ராஸ்பெரிட்டின்னு ஒரு மரம் இருந்தது, வறுமைன்னு ஒரு மரம் இருந்துச்சு. இதே இல்ல பிரச்சனை. So if you look at in the garden, the problem was not between sin and holiness or purity, because there was not two trees saying, one tree called the sin and the other tree called the holiness or righteousness. There was one tree called prosperity, other tree called poverty. There was not one tree called grace and other tree called law. It was not problem between these two things. ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது ஒரு பாஸ்டர் சொல்றாரு, என்ன ஏதேன் தோட்டத்துல 2 மரம் இருந்துச்சு, என்னென்ன மரம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நன்மை மரம் தீமை மரம். நான் சொன்னேன், இல்ல 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 கொஞ்சம் இல்ல, இன்னொரு மரம் இருந்துச்சுல, 3 மரமா இருந்துச்சு அப்படின்றாரு. So I was speaking in a pastor's conference, and I asked, in the Garden of Eden there were two trees, right? Which were those? And the pastor answered saying, one is the tree of goodness, other was the tree of evil. And I said, no, there was another tree. And he's like, there was not 3 trees over there, there was only 2. பாருங்க நான் எப்படி சிக்கிரிக்கேன் பாருங்க. கார்டன்ல என்ன பிரச்சனைங்க? இதை சாப்பிட்டா உனக்கு சளி பிடிக்கும்னு சொல்லல, இதை சாப்பிட்டா நீ வறுமையில போவேன்னு சொல்லல, இத சாப்பிட்டா சாகவே சாவாயின்னு சொன்னார். அப்புறம் அந்த மரத்தை பார்த்து சொன்னாரு, இதை சாப்பிட்டா இவன் என்ன செய்ய மாட்டான், சாகவே மாட்டான் அப்படின்னு சொன்னாரு. So when he told told Adam and Eve about the tree in the garden, he said, if you eat of this tree, you will surely die. He didn't say you will catch a cold or you will become poor, nothing like that. And the other tree, he said, if you eat this, you shall live. So அதை சாப்பிட்ட உடனே அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, மரணம் வந்துருச்சு. So when he took part of this tree, the fruit of this tree, death came into him. ஆனா மரணத்துடைய ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருந்துச்சு, அப்படிதான் இருந்துச்சு. And how did the first manifestation of death look like? Like anxiety. அவன் அந்த மரணத்தின் ஆவி ஃபர்ஸ்ட் அவன் என்ன வச்சதுன்னா ஒளிய வச்சது. The spirit of death first made him go and hide. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? Ask your neighbor, how many years it's been since you're married? இவனுங்கள வாக் இன் த லைட்னு இழுத்துட்டு லைட்டுக்கு வரக்குள்ளேயே கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? கழுத வயசாகி போச்சு. ஸோ நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மறைச்சிக்கிட்டு இருக்கோம். மறைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அது என்ன ஆவியா, அது என்ன ஆவி? மரணத்தின் ஆவி எங்க செயல்படுது? திருமணத்துல செயல்பட்டு இருக்கு. When we keep telling people walk in the light and they are not doing that and they are hiding themselves, it is the same spirit of death that is working in the marriage, making them go and hide themselves. அடுத்து என்ன ஆச்சு? அடுத்து மரணம் எங்க வெளிப்பட்டுச்சு? அவனுடைய ப்ராஸ்பெரிட்டில வெளிப்பட்டுச்சு. And next, where did death show up in his life? Was in his prosperity, in his finances. அவன் என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு? வேர்வை சிந்தி உழைக்க வேண்டியிருந்துச்சு. He had to sweat and work for it. சோ மரணத்தின் ஆவி இப்படி பண்ணி அவனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் சளி பிடிக்கலாம் ஆரம்பிக்குது. And the spirit of death is manifesting in different forms, and after a very long time is when he is starting to catch a cold, starting to get sicknesses. கடைசில சரீர பிரகாரமாவும் என்ன செய்யுது? வெளிப்படுது. பக்கத்துல சொல்லுங்க, மரணம் என்றது உறவு பிரச்சனையா ஆரம்பிச்சு எல்லா பகுதிகளையும் முழுங்கி எதையும் முழுங்குச்சு?
சரீரத்தையும் முழுங்குச்சு. In the end, it also affected, manifested as physical death, right? So death starts out as a relational issue, பக்கத்துல and then 3 பேர் தொட்டு சொல்லுங்க, death starts as a relational issue and goes on to swallowing up even the physical body with death. அறிவதே நித்திய ஜீவன். சோ அறிய முடியாததே மரணம். So if knowing God is eternal life, unable to know him, not being able to know him is death. புரியுதுங்களா? So the human problem of sin is not that he did some mistake or he did some stuff that God told him not to do. It's not superficial like that. It is much deeper. It is a core problem of you not being able to know the Father. பாவம் என்கிற மனிதனுடைய பிரச்சனை அப்படின்றது இது ஏதோ கடவுள் சொன்ன விஷயத்தை இவன் கீழ்ப்படியாம போயிட்டான், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டுட்டான்ற மாதிரி ஒரு வெறும் மேலோட்டமான விஷயம் அல்ல. அது ரொம்ப ஆழமான விஷயம். அது தேவனை அறிய முடியாத இடத்துல அவனை கொண்டு போய் விடுது. அதுதான் மரணம். சோ ஒரு இட்டர்னல் பீயிங்கா அவர் டிசைன் பண்ணிருக்காரு. அப்படின்னா அவருடைய பர்பஸ் எப்படி இருக்கும்? இட்டர்னல் பர்பஸா இருக்கும். ஆனா மனுஷன் செத்துக்கிட்டே இருக்கிறான். ஆஃப்டர் ஆல் லைஃப் ஹப்புக்கு நான் ஸ்டாஃப் தேடும் போது என்ன பண்ண வேண்டியது இருக்கு? என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பெத்துட்டாங்களா? ஏன்னா யாரையாவது எடுத்து ட்ரெயின்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணா பிரெக்னன்ட். சந்தோஷம் தான் நீ பிரெக்னன்ட் ஆறத குறிச்சு எனக்கு. ஆனா நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உன் மண்டைய கழுவி எல்லாத்தையும் திருப்பி இதை இப்படி பார்க்கணும், அதை அப்படி பார்க்கணும், இதை பார்க்கணும்னு சொல்லும் பொழுதே என்னது? சோ நானே லைஃப் ஆஃப் கால் எடுக்கும் போது உன்னால எத்தனை வருஷம் என்ன செய்ய முடியும்? கமிட் பண்ண முடியும். அப்படின்னா தான் நான் எதை ஷேர் பண்ண முடியும் உன்கிட்ட. ஏன் விஷனை ஷேர் பண்ண முடியும்னு சொல்லி ஆஃப்டர் ஆல் லைஃப் ஹப்புக்கே வருஷங்கள் நீ எனக்கு கமிட்டடா இருந்தா நான் என் விஷனை ஷேர் பண்ண முடியும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நித்திய பர்பஸ உன்கிட்ட எப்படி ஷேர் பண்ண முடியும் நீ செத்துக்கிட்டே இருந்தா? Now God created you as an eternal being and his purposes of course will be eternal, definitely, right? But man is continuously dying. Now me as a person who is running this institution called Rife Hub, when I'm looking for people, I want to know how much time they are able to commit, how many years they are able to commit before I share my vision with them. I want to see if they are married, if they are unmarried, if they have children already, because I don't want hindrances to come in between the vision. Before I share the vision, I want to know how much time they will be able to commit and execute this. For God, being an eternal being, having eternal purposes about you and the things that he wants to do with you, if you continuously keep on dying, do you think you'll be able to bring about the eternal purposes to pass? என் கம்பெனியை குறித்து நான் இந்த ட்ரீம் தான் வச்சிருக்கேன், இப்படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல. அவன் இல்ல சார் நான் 2 நாள்ல பேப்பர் போடலான்னு இருக்கேன். அவனை கூப்பிட்டு அதெல்லாம் சொல்லுவியா? 2 மாசத்துல பேப்பர் போடுறேன்றவன்ட்ட தான் உன் கம்பெனியோட லாங் டேர்ம் விஷன் ஷேர் பண்ணுவியா? I'm having great dreams and visions about my company. I'm going to take it to this level. I'm going to do these things. Do you think you're going to talk about these things to the person who is going to resign in the next week or next month? நித்தியமான தேவன் நித்தியமான நோக்கங்களோடு உன்னை ஒரு நித்தியவாசியாக இருக்கிறார். The eternal God has created you as an eternal being with eternal purposes. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நித்தியமான தேவன் நித்தியமான நோக்கங்களோடு உன்னை ஒரு நித்தியவாசியாய் உண்டாக்கி இருக்கிறார். The eternal God has created you as an eternal being with eternal purposes. So அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ப்ராப்ளம் எதுதான் ப்ராப்ளம்? மரணம் தான் அவருக்கு என்னது ப்ராப்ளம். So when he is that kind of a being, that kind of a God, what is his hindrance? What is his problem? So அவர் ப்ராஜெக்ட்டை ஹிண்டர் பண்றதுன்றது என்னது? மரணம். So the thing that is hindering his vision, his project from coming to pass is death. So அதை டீல் பண்ணணும் அப்படின்றதான் அவருடைய நோக்கம். And his goal is that he should deal the problem called death. குட் ஃப்ரைடே இருந்ததுனால ஈஸ்டர் வரல,
ஈஸ்டர் அவர் மைண்ட்ல இருந்ததுனால குட் ஃப்ரைடேக்கு ஓகே சொன்னார். It is not because Good Friday happened, Easter had to come in place. It's the vice versa. Because he had Easter in his mind, he said okay for Good Friday to happen. நம்ம அனுப்பணும், நம்ம பையனை அடிச்சிட்டாங்களே, கொண்டுட்டானுங்க, ஐயோ சரி உயிரோட எழுப்பலாம். அப்படியே இல்லை, மரணத்தை டீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்தாரு. அதனால மரிக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு? Now God didn't go saying, oh no, this shouldn't have happened. I sent my son and they have killed him right now. Now what do I do? Let me raise him up back again. That's not how he dealt with this. That's not how this came to place. He had a thought in his mind. He had the decision in his mind to deal with death. So he decided to go through death, take part in death. ஈஸ்டர்ன்ற வேர்டு பைபிள் இல்லை அப்படிலாம் கமெண்ட் பண்றீங்க. ஆமா தெரியாம சொல்லிட்டேன். ஈஸ்டர்ன்ற வேர்டு பைபிள் இல்லை, கிறிஸ்மஸ் ட்ரீ பைபிள் இல்லை, கிறிஸ்மஸ் பைபிள் இல்லை. இதெல்லாம் அந்நிய தேவர்களை வணங்குற என்னது ஃபெஸ்டிவல்ஸ். அதை என்ன செஞ்சிட்டாங்க, மாத்தி கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் அக்ரி பண்றேன். அதனால சொல்றேன் ஈஸ்டர் அப்படின்னு திரும்ப. சரியா? ஓகே ஓகே. நான் அதெல்லாம் இருக்கு அப்படின்றதுனால என்ன செஞ்சிட மாட்டோம். புரியுதா? ஒண்ணு ஈஸ்டர்னா எஸ்டர் எஸ்த்ரோ எஸ்த்ரோ அப்படி. ஓகே ஓகே ஆம் ஓகே ஓகே. என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, அது எதை குறிக்கிறதா இருந்தாலும் அது என் வாயில வரதுனால அது பரிசுத்தமாக்கப்படுது அப்படின்றதான் என்னுடைய நம்பிக்கை. Now some people are out there commenting saying Easter, the word is not in the Bible, this is not in the Bible, that is not in the Bible. Let it not be in the Bible. Christmas is not in the Bible, Christmas tree is not in the Bible. But just because it comes out of my mouth, it is sanctified. இன்னைக்கு lives in you அந்த பாட்டு பாடணும். அது ஜான் ஜெபராஜ் எழுதின பாட்டு இல்லை, லயன் கிங் படத்துல வர பாட்டு. He lives in you. So today we sang a song, He Lives in You. That song is not written by any worship leader. It is from the movie Lion King. அருமையான பாட்டு. It's a beautiful song. பண்ணீங்களா இல்லையா? இதே முன்னாடி சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? கோழி திருட மாதிரி முழிச்சிட்டு நின்றுப்ப. If I had told this the fact before the song was sung, you would not have worship like this. சொல்லாம பாடும்போது என்ன பண்ண? He lives in me. He watches over everything we see. அப்படி சொல்லி பாடினேன். But when it was not told to you, you started worshipping, saying He lives in me, He watches over everything we see, and you were worshipping with it. எவன் பாடுனான்றது முக்கியம் இல்லை, எங்க பாடுனான்றது முக்கியம் இல்லை. இப்ப நான் அதை வச்சு என்ன பண்றேன்றது தான் முக்கியம். It does not matter who sang this, who sang it where, or who wrote this. What I do with it is what matters. Okay. அதான் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நீங்கள் சும்மா தண்ணி கேன் எங்கே வாங்கி குடிச்சிங்கன்னா ஃப்ரீ, வீட்டில் கேன் போடுறாங்க, பாட்டில் போய் வாங்குனீங்கன்னா ஒரு காசு, அதே இது ஏர்போர்ட்டில் போய் வாங்குனீங்கன்னா வேற காசு, அதே இதில் பறந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த அம்மாட்ட கேட்டு வாங்குறீங்கன்னு வைங்க, அது வேற காசு. எல்லாம் ஒரே தண்ணி தான், ஆனால் அது எங்கே இருக்குன்றத பொறுத்து தான் வேல்யூ இருக்குன்ற மாதிரி சபையில நீ எப்படி பாடுறன்னா, நான் சபையில பாடினதுனால அதோட வேல்யூ என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. Just like that, the story goes where if you drink water here, it's free for you. But if you go and buy a water can in your house, and that is a different price. If you go and buy a water bottle, that's a different price. If you buy the same bottle in an airport, it's of a different price. And inside the flight, it's of a different price altogether. So it does not matter. It is the same thing. But where it is used, it's what defines its value. So பக்கத்துல பார்த்து சொல்லி, ஈஸ்டர் ஆண்டவர் மைண்ட்ல இருந்ததுனால தான் எதுக்கு ஓகே, குட் ஃப்ரைடேக்கு ஓகேன்னு சொன்னார். அவர் மைண்ட்ல என்ன இருக்கு? ரிசரக்ஷன் இருக்கு. சொல்லு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் மைண்ட்ல என்ன இருக்கு? ரிசரக்ஷன் இருக்கு. அதனால எதுக்கு ஓகே சொன்னாரு? டெத்துக்கு ஓகே சொன்னாரு. ஏன்னா அவர் டீல் பண்ண வந்ததே எதை தான்? டெத்தை தான் டீல் பண்ண வந்தாரு. ஏன்னா இவர் எவ்வளோ மேட்டர் உன் வாழ்க்கையில் இன்வெஸ்ட் பண்றாரு. ஆனா என்ன ஆயிட்டே இருக்குது?
சட்டுன்னு போய்கிட்டே அவுட் ஆகிட்டே இருக்க. Now, it is because God had Easter in his mind, he said okay to Good Friday. Because he had resurrection in his mind, he said okay to take part in death. He came to deal with death, and that's exactly why he said okay to be a part of that. அதுல அப்சல்யூட்டா தான் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை யாரும் கொல்லவில்லை. Nobody killed Jesus. He had absolute control over it. இயேசு யாரும் என்ன இயேசுவை பிடிச்சி என்ன செஞ்சல, கொல்லல. அவர் சொல்றாரு, என் ஜீவனை வைக்கவும் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கு, ஒருவனும் அதை என் கையிலிருந்து பறிப்பதில்லை அப்படின்ட்டார். He says, I have the authority to lay down my life and take it back. No one shall take it from my hand. So கெத்சமனேல இருந்தா ஆரம்பிக்குது சீன். அப்பயே அவர் எஸ்டாப்லிஷ் பண்ணிடுறாரு. பாருங்க, யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. யூதாஸ் வந்து காட்டி கொடுத்தான் அப்படின்றதெல்லாம் சும்மா கதைக்காக சொல்றது. யூதாஸ் காட்டி கொடுத்தோன்னு கண்டுபிடிக்கல, அவரே தான் தன்னை வாலண்டியரா யாரை தேடுறீங்க, இயேசுவை தேடுறோம் நான் தான் அப்படின்னு எல்லாம் கீழே விழுந்துட்டானுங்க. Now he had full authority and control over this. That's when the storyline goes saying Judas came and betrayed Jesus. But what happened actually in the garden is when these people, when the soldiers came to arrest him, Jesus is the one who volunteered and asked, who are you looking for? And they said, we are looking for Jesus. He said, I am he, and everybody fell down. பாருங்க, எல்லாரும் அப்படியே கன்னு AK-47 வந்து நிக்கிறானுங்க. இவர் வந்து யாரை தேடுறீங்க, நாங்க இயேசுவை தேடுறோம் அப்படின்னாங்க. நான் தான் அப்படின்னு எல்லாம் டம்முன்னு கீழே வந்துட்டாங்க. விழுந்தவொடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு, திரும்ப எந்திரிக்கிற வரைக்கும் திரும்ப கேட்கிறாரு, யாரப்பா தேடுறீங்க அப்படின்னு. இயேசுவை தான் அப்படின்னு. நான் தான்ப்பா அப்படின்ன உடனே பிடிக்க வரானுங்க. அப்ப நம்ம ஆளு சீன் போடுறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், சதாக் அப்படின்னு கட் பண்ணிட்டான். எல்லா நேரமும் இப்படியே எதையாவது பண்ணி தொலை அப்படின்ட்டு அவர் கீழே குனிஞ்சு எந்திரிச்சு காதை ஒட்டி விட்டுட்டு, அந்த காதை ஒட்டி விட்டவன் கையிலேயே கொடுத்து, இந்தாடா பிடிச்சிக்கோ, பிடிக்க தானே வந்தேன் அப்படின்னா அவன் எப்படி பிடிச்சிருப்பான் பாருங்க. அவன் காது இப்போ கீழே விழுந்து இவர் தான் எடுத்து ஒட்டி விட்டுருக்காரு. அவன் தான் இப்போ பிடிச்சி கூட்டு போனோம்னா அவன் எப்படி நடந்து போயிருப்பான். Now when they all fell down and he waited, so think about the scene, all of them came with guns, all the armor and everything, and Jesus is asking, who are you looking for? They said Jesus, and he says, I am he. Everybody fell down. He waits for everybody to get up. Everybody gets up, and then is when Peter went and cut off the ear of the other guy, the soldier. Jesus takes the ear and puts it back, sticks it together, and tells him, now arrest me. Now how would he have felt? பொரட்ட சரி சொல்லுவான்ல, ஏய் இவன் மாட்டலடா இவன்கிட்ட, இவனுங்க தான்டா இவன்ட்ட மாட்டிருக்கேன், சிக்கினீங்கடா, இவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா இவன்ட்ட மாட்டிருக்கீங்க. அதுதான் அந்த சீன். சரியா? இயேசு என்ன செய்யல, பிடிபட்டார் அப்படிலாம் இல்ல, இவனுங்க என்ன செஞ்சிட்டானுங்க, பிடிபட்டானுங்க. இதுதான் மேட்ரு. It is not like Jesus is the one who got caught. It is these guys who got caught in the plan of Jesus. So போயிட்டு இவரு பிலாத்துடைய கோர்ட்ல நின்னுக்கிறாரு. அவன் 7 தடவை எந்திரிச்சு வெளியே போயிட்டு பேசிட்டு வந்துட்டான். எங்க ராஜாக்கு ஒரு மரியாதை வேணாமா? யார் வெளியில போய் பேசிட்டு வருது? யார் உள்ள நின்னுக்கிட்டே இருக்கா? இவர் நின்னுக்கிட்டே இருக்காரு. அவன் எந்திரிச்சு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரான். ஒய்ஃப்ட்ட டிஸ்கஸ் பண்றான், இங்க போறான், டிஸ்கஸ் பண்றான். இவர் எப்படியாவது காப்பாற்ற ட்ரை பண்றான். அவர் நின்னுட்டு பண்ணுப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, பண்ணுப்பா அப்படின்றாரு. Now they bring him to in front of Pilate, and he is going 7 times outside to discuss with his wife, and he is trying some plans or the other so that he can save Jesus and rescue Jesus. But Jesus is standing there and saying, do it, it's a part of the plan. பக்கத்துல பார்த்தல, அதனால குட் ஃப்ரைடேல ரொம்ப சோகமா இருக்காத. So tell your neighbor, don't be too sad on Good Friday. இயேசுவை கொன்னுட்டாங்களாம். Oh, they killed Jesus. இயேசு செத்துட்டாராம். Oh, Jesus died. அப்படின்னு சொல்லி நீ வந்து வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடுறது, being sad and eating vegetarian food on that day, நீ 3 மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது, and not eating until 3 p.m. பக்கத்துல சொல்லுது, மேட்ரு புரியாம நீ சோகமா இருக்காத. அவர் என்ன பண்ணிருக்காரு, வாலண்டியரா வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எவனும் என்னை தொட முடியாது, முடி கூட என்ன செய்ய முடியாது, தொட முடியாதுன்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டே வர்றார்.
Now, so don't be sad without understanding what is actually happening. It is him who is surrendering into this entire plan. It was all a part of this plan. And each and every step he is showing, he is making it so evident for people to know that nobody can touch me. I am the one surrendering here. அதனால வலிச்ச மாதிரி நடிச்சாருன்னு சொல்லல. That does not mean he was acting like he was feeling pain. சரிங்களா? உண்மைக்கு அவர் என்னதான் செஞ்சது? வலிக்க தான் செஞ்சது. எல்லா காயங்கள், அனுபவங்கள், எல்லா அனுபவங்களும் உண்மையான ரியலான அனுபவங்களா தான் இருந்தது. He did feel the pain in reality, and all of the experiences, all of the wounds was a reality to him. ஏன் அப்படிப்பட்டதான ஒரு வன்முறை சிலுவையில் இருந்தது, ஏன் அப்படிப்பட்டதான ஒரு கோபாக்கினை ஊற்றப்பட்டது அப்படின்றதெல்லாம் என்னதான் செஞ்ச போன வாரம் பார்த்தோம். Why such violence took place, why such anger was poured out on the cross was something we saw last week. சிலுவையில் இயேசு மரித்தது ஒரு பாயிண்ட், ஆனா யார் அந்த இயேசுன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். Now Jesus dying on the cross is one important deal, but more than that there's one more thing that's very very important, is who is that Jesus who died on the cross? அந்த இயேசு என்னவா? எல்லாவற்றையும் உண்டாக்கி சிருஷ்டித்து தாங்கி பிடித்திருக்கிறவர். That is the Jesus who created everything and he is holding all things together. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, he is the creator and sustainer of all things. So அவருக்கு என்னென்னலாம் நடந்ததோ அது யாருக்கு மாத்திரம் நடக்கல, அவருக்கு மாத்திரம் நடக்கல. அவருக்கு நடந்தது நம்முடைய கிறிஸ்தவத்துல மிகப்பெரிய ஃபால்ட் என்ன தெரியுமா? இயேசுவை கிரியேஷன்ல இருந்து என்ன செஞ்சிட்டாங்க? பிரிச்சுட்டு இயேசுவை எப்படி காட்டிட்டாங்க? ஒரு தனி நபரா காட்டிட்டாங்க. இயேசு நமக்காக மரித்தார் அப்படி சொல்லிட்டாங்க. So everything that happened on the cross to Jesus happened to the entire creation. The biggest flaw in Christianity that Christianity has preached today is they have separated the creation from Jesus. பக்கத்துல 5 பேரை தொட்டு சொல்லுங்க, இயேசு ஒரு தனி நபர் அல்ல. Jesus is not an separate individual who died for you. அவர்தான் சகலத்தையும் தாங்கி பிடித்திருக்கிறவர். He is the one that is the sustainer of all things, holding all things together. So அவருக்கு நடப்பது எல்லாம் வெறும் அவருக்கு மாத்திரம் நடக்கிறது இல்ல, யாருக்கு நடக்குது? அண்ட சராசரத்துக்கும் நடக்குது. So everything that happens to him is not something that happens to him alone, it happens to the entire creation, the entire universe. அவர் மரிச்சு உயிரோட எழும்பினாருன்றது பெரிய மிரக்கல் இல்ல. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் என்ன செஞ்சிருக்காங்க? மரிச்சு உயிரோடு எழும்பியிருக்காங்க. ஆனால் அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறவர். சிருஷ்டித்திருக்கிறவரே தன்னுடைய சிருஷ்டிப்புக்குள்ள உள்ள நுழைஞ்சு இன்னுமே தொடர்ந்து எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிருக்காருன்றதுதான் அதுல மிரக்கல். Jesus dying and then rising again is not the greatest miracle, because many people have risen from the dead before. But the greatest miracle is that Jesus, while still holding all together, the creator and the sustainer of all things, who holds all things together, steps into his own creation and still holding all things together. 33 வருடம் நான் உலகத்திற்கு செல்லுகிறபடியினால் இந்த சகலவற்றையும் தாங்கி பிடித்திருக்கிற வேலையிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வரல அவரு. He didn't come into the earth saying, because 33 and a half years I'm going to go into the earth, I'm going to resign from the job of holding all things together. That did not happen. அவரு உள்ள நுழையும் போது மனிதனா 100% மனிதனா இருந்தாலும் 100% என்னவா இருக்காரு? தேவனா இருக்காரு, சகலத்தையும் தாங்கி பிடித்திருக்கிறவரா இருக்காரு. When Jesus stepped into this earth, though he was 100% human, he was 100% God as well. So இப்படி அவர் இருக்கும் பொழுது அவர் அப்படின்னு கத்தும் பொழுது அது யாருடைய கதலுக்குள்ளெல்லாம் போறாரு? நம்முடைய ஒவ்வொருவருடைய கதலுக்குள்ளேயும் போறாரு. When he is dying there on the cross and crying out aloud in pain and agony, it is not his cry alone, it is every single one of our cries. So என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவருடைய கதறல் அல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு கூக்குரலுக்குள்ளேயும் நுழைஞ்சு என்ன செய்றாரு? கதறாரு. When he is crying, my God, why have you forsaken me? It is not his own cry, it is our cry, each and every one of our cries that he partnered with, he entered into. அதுக்குள்ள இருந்து பிதாவே உம்முடைய கரத்துல நாவி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு பாருங்களேன். அப்படின்னா ஏற்கனவே உன்னுடைய இருளுக்குள்ள யாரை கண்டுபிடிச்சிட்டாரு? பிதாவை கண்டுபிடித்து விட்டார். And while being in this place of forsakenness, when he is saying, Father, I give my spirit into your hands,
it means that within your darkness, he has already found the Father. அவர் தன் தலையை சாய்த்து என்ன சொன்னாராம்? பிதாவே என் ஆவியை முடி. அதுல கூட அவர் என்ன செய்யல, பொதுவா என்ன சொல்லுவோம், இப்படி சொன்னாரு அப்புறம் தலை தொங்கிருச்சுன்னு சொல்லுவோம். அவர் தலையை சாய்த்து தான் ஆவியவே விடுறாரு. புரியுதுங்களா புரியலையா? பேசிட்டே இருந்தாங்க, அப்படியே போயிடுச்சு, டக்குன்னு தலை விழுந்துருச்சு. தலைலாம் உழுகல, அவர் தலையவே ஃபர்ஸ்டே எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டு தெளிவா தான் ஜீவனை எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் கொடுத்தாரே ஒழிய ஒரு செகண்ட் கூட என்ன செய்ய முடியல, ஒருத்தனாலையும் முன்னாடி அதை எடுக்க முடியவில்லை. Generally people say when they die, they were speaking, they said this thing and then the life left out of them and their head fell down. That's not what happened to Jesus. Jesus first he rested his head and then said, Father, I give my spirit into your hand, because he had complete control. இது ஒரு கேமரா ஆங்கிள். This is one camera angle. ஜீசஸ் வந்து சிலுவையில் என்ன பண்றாரு? தலையை கீழே வச்சு பிதாவே உம்முடைய கரத்தில் நாவை ஒப்பு கொடுக்கிறேன். இது ஒரு கேமரா ஆங்கிள். Jesus resting his head and saying, Father, I surrender my spirit into your hands. That's one camera angle. அடுத்த கேமரா ஆங்கிள், the other camera angle, அப்படியே பாத்தீங்கன்னா அவர் உள்ள எங்க இறங்குறாரு? பாதாளத்துக்கு இறங்குறாரு. What is happening is Jesus is stepping into the Hades, into the grave. இங்க வெளியில பாக்கும்போது ரொம்ப சோகமா இருக்கு அந்த கேமரா ஆங்கிள். And when you look from outside, it looks so sad, it looks so sorrowful. ஆனா அடுத்த கேமரா ஆங்கிள்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குது. In the next camera angle, when you look at it is in the next level altogether. புரியுதுங்களா? சோ மரணத்தை மரணத்தாலே ஜெயித்தார். He won death by his death. மரணத்தை மரணத்தாலே, மரணம் அவரை ஜெயிக்கவில்லை, மரணத்தை மரணத்தாலே ஜெயித்தார். Death did not overpower him, he overpowered death by his own death. எபிரேயர் 2:14, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதற்காக அப்படியானார்? மரணத்திற்கு அதிகாரியாயிருந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயிக்கும்படி அப்படி ஆனார். சத்தமா படிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படி ஆனார். சரிங்களா? இங்கிலீஷ்ல படிங்க. Inasmuch then as the children have partaken of flesh and blood, he himself likewise shared in the same, that through death he might destroy him who had the power of death. இப்ப இவன் தான் மரணத்துக்கு அதிகார பிசாசுன்னு வச்சுக்கோங்களேன். Suppose he is devil who has the power of death. சரிங்களா? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு. சோ ஓல்ட் டெஸ்ட்மென்ட் செயின்ட்ஸ் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரா இருந்தாலும் இவன்ட்ட வந்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? இரு அப்படின்ட்டு. When the Old Testament saints, how much ever great they were, when they met this guy, they had to surrender to him, and he overpowered them. ஈனோக்கு, எலியா, மோசே, இந்த 3 பேரை தவிர மீதி எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அவன்கிட்ட எவ்வேறுபட்ட ஆளாக சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி. ஸோ பழைய ஏற்பாட்டில் பிரச்சனை வந்து எது கிடையாது? பரலோகம் நரகம் கிடையாது. பரலோகம் நரகம் கிடையாது. எதுதான்? மரணம் தான் பிரச்சனை. எல்லா பரிசுத்தவான்களும் ஆண்டவரே நான் எப்படியாவது பரலோகம் வரணும்னு ஒருத்தன் கூட ஜெபம் பண்ணல. எல்லாரும் எப்படி ஜெபம் பண்றாங்கன்னா, ஆண்டவரே எங்களை ஷியோலிலிருந்து என்ன செய்யுங்க? பாதுகாருங்க. ஷியோலுக்குள்ள இறங்காம எங்களை பாதுகாருங்க. பாதாளத்துக்கு எங்களை என்ன செஞ்சிடாதீங்க? இறக்க விட்டுறாதீங்க. ஏன்னா பாதாளத்துக்கு போனா உங்களை துதிக்கிறவன் எவனும் இல்லையே அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு ஜெபம் எல்லாம் எதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே
பாதாளம், அதுக்கு ஹீப்ரு வேர்ட் என்னது? ஷியோல். Except for Enoch, Elijah and Moses, there were no other Old Testament saint who overpowered death, right? And even if you look into the Old Testament, the entire Old Testament, the problem was not heaven or hell. Nobody prayed, God save us from hell and take us into heaven. Everybody prayed, protect us from going into Sheol. Do not abandon us into Sheol. ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு, டைம் இல்ல காட்டுருக்கு. ஷியோலுக்குள்ள போனவெல்லாம் என்ன ஆயிடுறான்? டஸ்ட் ஆயிடுறான். There are so many scriptures and we don't have time. Everybody that goes into Sheol becomes dust. அவன் அவுட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ்க்கு போயிடுறான். He goes out of remembrance. அவனை குறிச்சு எவனுமே என்ன செய்யறது இல்ல, அடுத்து யோசிக்கிறதே இல்ல. அவன் பூச்சி ஆயிடுறான், இல்ல என்ன தூசி ஆயிடுறான். ஏன்? மரணம் என்ன பண்ணுது? அவனை விழுங்கிருது. Nobody thinks of him after that. They become like the dust of the earth because death has swallowed that person. இப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது, while this is continuing, தீர்க்கதரிசிகள் மூலமா சில காரியங்கள் ஆண்டவர் பேசிட்டே வராரு. God is consistently speaking through the prophets time and again. ஏசாயா 25, இப்ப அதுக்கு முன்னாடி ரோமர் 5ல என்ன பார்க்கிறோம்? In Romans 5, ரோமர் 5:12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது. அடுத்த வசனம், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. சரிங்களா? பாவம் எங்க இருந்தா இருக்குது? ஆதாம்ல இருந்தா இருக்கு. மோசே மூலமா தான் என்ன வந்துச்சு? நியாயப்பிரமாணம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் என்ன இருந்தது? பாவம் இருந்தது. ஆனா பாவம் என்ன செய்யப்படலையா? எண்ணப்படாம இருந்தது. அடுத்து, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. சோ இவன் என்ன பண்றான்னா, என்ன பண்ணுது? மரணம் ஆண்டு கொண்டுதான். எதுல இருந்து? ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும். இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ராஜாவா சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. Put it in English from verse 12. Therefore, just as through one man sin entered the world, and death through sin, thus death spread to all men because all sinned. For until the law, sin was in the world, but sin is not imputed where there is no law. Nevertheless, death reigned. Say, death reigned. Death reigned. Who was reigning? Death reigned. Hebrews 2 என்ன படிச்சோம்? மரணத்துக்கு அதிகாரியா இருந்த பிசாசு. In Hebrews 2 we read that devil who had the power of death. Devil had the power of death. So devil reigned through death. Death was reigning. Then when Moses came, what came through Moses? Law came. So when the law came, இவர் என்ன ஆயிட்டாரு? பல்க் ஆயிட்டாரு, ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. இவர் என்ன ஆயிட்டாரு? நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. ஏன்னா இப்ப நியாயப்பிரமாணம் எதுக்கு பலன் கொடுக்குது? பாவத்துக்கு பலன் கொடுக்குது. பாவத்துக்கு பலன் கொடுக்கறதுனால நல்லா இன்னும் கொஞ்சம் வருஷம் இருப்பான்றவன் கூட நியாயப்பிரமாணத்துக்கு வந்தோடனே என்ன பண்ணிடுறான்? டக்குன்னு போயிடுறான். ஏன்னா நியாயப்பிரமாணம் எதை கொண்டு வருது? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குது, கண்டம்னேஷன் கொடுக்கறதுனால கண்டம்னேஷன்ல இருந்து என்ன செஞ்சிடறான்? டக்குன்னு செத்துறான். After the time of Moses, when the law came into picture, this guy became even more stronger, even more mightier, because death was reigning through sin. Right now, because of the law, everybody was condemned. Because condemnation came into the picture, people who could have stayed even more alive died sooner. So பாவம் எதனால பிரச்சனை? பாவம் எதை கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருது. நியாயப்பிரமாணம் என்ன பிரச்சனை? நியாயப்பிரமாணம் எதை தான் கொண்டு வருது? மரணத்தை
கொண்டு வருது. மரணத்தின் ஊழியமா இருக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறதுனால. Now the problem with sin was that it brought death. Even with the law, it is the same problem because law brought forth death as well. So இயேசு சிலுவையில பாவத்தை டீல் பண்ணாரு. இயேசு சிலுவையில நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். நியாயப்பிரமாணத்தை டீல் பண்ணாருன்னா பேசிக்கா அவர் எதை டீல் பண்றாரு? மரணத்தை டீல் பண்றாரு. So when it says Jesus dealt with sin on the cross, the things that were written against us, he has wiped it off clear. What does it mean? It says Jesus dealt with death. எதை தான் டீல் பண்றாரு? மரணத்தை டீல் பண்றாரு. It is death that Jesus dealt with. பாவம், நியாயப்பிரமாணம், பிசாசு இதெல்லாம் ஏன் ப்ராப்ளம் தேவனுக்கு? இது எல்லாமே மனுஷனுக்கு என்ன கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருது. Sin, devil, law, why is all of this a problem to God? Is because all of these things brought death to man. இதெல்லாம் ஏன் இயேசு சிலுவையில டீல் பண்ணார்னா அவர் எதை டீல் பண்ணிட்டு இருக்காரு? மரணத்தை டீல் பண்ணிட்டு இருக்காரு. Why Jesus dealt with all of these things on the cross is because he is dealing with death. சோ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படினு சொல்லுது. What does the law says? The soul that sins dies. ஆனா சிலுவையில யாரு செத்தா? பாவம் இல்லாதவர் செத்தார். But who died on the cross? The one who had no sin in him. எப்படி நியாயப்பிரமாணத்தை உடைச்சார்னா நியாயப்பிரமாணம் என்ன கண்டிஷன் சொல்லுதோ அந்த கண்டிஷனை இல்லாத ஒரு மேட்டர் சொன்னனால அந்த லா பிரேக் ஆயிடுச்சு. பாவம் செய்த ஆத்துமா சாகும் சொன்ன லா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரு வந்து செத்துட்டா? பாவமே இல்லாத ஒரு செத்துட்டதுனால நியாயப்பிரமாணம் மரணத்தை கொண்டு வருகிற வல்லமை எது இழந்துருச்சு? நியாயப்பிரமாணம் இழந்துருச்சு. கையெழுத்தை எப்படி கொலைச்சார்னா பாவம் செய்யாதவர் நியாயப்பிரமாணம் சொன்ன பாவத்திற்கு சம்பளமாகிய மரணத்தை யாரு ருசி பார்த்தா? பாவமே செய்யாதவர் ருசி பார்த்தா. Now when law was out there standing and saying the soul that sins will die, Jesus broke that entire law by dying on the cross because he was a person who was sinless. The law says the one who sins dies. He was sinless and he died, so the law became invalid. It did not have the strength to inflict death anymore. ஒரு 4-5 பேர் வாங்க. இப்ப யார் வந்தாலும் இவன் என்ன பண்ணிடுறான்? முழங்கால் போட வச்சிடறான். யார் வந்தாலும் என்ன செஞ்சிடறான்? எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் என்ன செஞ்சிடறாங்க? முழங்கால் போட வச்சு இவங்க எல்லாருக்கும் மேலேயும் எதை இவன் விரிச்சிருந்தானா? மரணம் அப்படின்ற முக்காடை இவங்க மேல என்ன செஞ்சிடறான்? விரிச்சு விட்டுறான். Now whoever comes, this guy inflicts, he makes them bow down and he puts something called death upon all of them. இப்போ இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? ஷியோல்ல இருக்காங்க. Now where are all of these people? They are in Sheol. ஷியோல் பாதாளம். அதோடைய கிரீக் வெர்ஷன் தான் என்னது? Hades. Sheol is grave. The Greek word is called Hades. ஹீப்ரூல என்னது? ஷியோல். கிரீக்ல என்னது? Hades. In Hebrew it's Sheol, in Greek it is Hades. இயேசு கூட அந்த ஒரு லாசரு கதையை சொல்லும் பொழுது அந்த ஐஸ்வர்யன் எங்க போய் மாட்டிக்கிறான்? ஹேடிஸ்ல போய் மாட்டிக்கிறான். When Jesus says about Lazarus and the rich man's story, the rich man goes and gets stuck in Sheol. இப்படி இருக்கும்போது இதுல வந்து இவர் ஐசாயான்னு வச்சுக்கோங்க. ஐசாயா the prophet, வெள்ளை சட்டை போட்டிருக்கனால. Now think this guy is Isaiah the prophet. இவர் வந்து இந்த முக்காடு மூடுறதுக்கு முன்னாடி சில மேட்டரை சொல்லிட்டு போறாரு. Now before death came and covered over him, he said certain things before that. ஏசாயா 25:6. Isaiah chapter 25 verse 6. கொஞ்சம் வயசாகிட்டே போகுது ஏசாயாக்கு. அவர் வந்து சில மேட்டரை சொல்றாரு. He is getting older slowly and he is saying certain things. உங்களுக்கு தெரியும் 9ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னாருன்னு? என்ன சொன்னாரு 9ஆம் அதிகாரத்துல? நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது அப்படி சொன்னாரு. இதோ கன்னிகை ஒருவள் கற்பவதி ஆகி அப்படிலாம் சொன்னாரு. இதெல்லாம் விசுவாசத்தோட சொன்னாரு. அதெல்லாம் நடந்துச்சா? உடனே நடந்துச்சா? நடக்கல. ஆனா சொன்ன மாதிரியே நடந்துச்சா? பக்கத்துல பார்த்துங்க, சொன்ன மாதிரியே நடந்துச்சா? பக்கத்துல கேளுங்க, சொன்ன மாதிரியே நடந்துச்சா? ஏசாயா வாய்க்கு வந்ததை எடுத்து விட்டானா, இல்லாட்டி ஆண்டவர் சொன்னதை செஞ்சாரா? ஓகே. அதே ஏசாயா 25 அதிகாரத்துல என்ன சொல்றாரு? 6ஆம் வசனம் 25:6 என்ன சொல்றாரு? சேனைகளின் கர்த்தர்
இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். நல்லா கவனிங்க, என்னது? விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான, இதெல்லாம் பைபிள் இருக்கிறன்றனால ரொம்ப இப்படி படிச்சுட்டு இருக்கீங்க. நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன்னா ரொம்ப அஃபண்ட் ஆயிருவீங்க. சரிங்களா? தெளிந்த பழமையான திராட்சரசம்னு என்னங்க? சரி விட்டுருங்க. நிறைந்த விருந்தாய் இருக்கும். Now, Isaiah, before he died, he had prophesied a lot of things. If you look at chapter 9, verse 6, he says, "For us a child is born, unto us a son is given. Government shall be upon his shoulders, and his name is called so and so," and all of these things. He also prophesied saying, "There will be a virgin that gives birth," and all of these things. Did all of that happen? Not in his time, but slowly it definitely did happen. And this same guy that prophesied all of these things prophesies one more thing in Isaiah chapter 25, verse 6. "And in this mountain, the Lord of hosts will make for all people a feast of choice pieces, a feast of wines on the lees, of fat things full of marrow, of well-refined wines on the lees." இவனுக்கு முழங்கால இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இவன் ஹார்ட்ல என்ன துடிக்குது? எப்பொழுது எங்களை இந்த முக்காட்ல இருந்து, அதுதான் அந்த இல்லஸ்ட்ரேஷனோட பாயிண்ட். புரியுதுங்களா? எவனுமே என்ன செய்யறது இல்லை, இதுல சந்தோஷமா இருக்கிறதே கிடையாது. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கூட இதுல சந்தோஷமா இருக்க முடியாதுங்க. These guys, as they are waiting, kneeling down under this mantle, they are still waiting. They are crying, "Just please release us." That's the same way it happens under the death. They are waiting for release. இவர் என்னன்னு சொல்றாரு? இப்ப என்னன்னு சொல்றாரு? இந்த மலையிலே ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணப்படும். அது கொழுமையான பதார்த்தங்கள்னாலும் பயங்கர தாம் தூம்னு சும்மா அண்ணன் கடையில் முட்டைக்காலம் வாங்கி சாப்பிடுறது கிடையாது. இது என்னது? சரியான ஃபீஸ்ட். Now this same guy that who prophesied all of those things is prophesying saying the Lord of hosts is going to put forth a feast with the best of the choice of the pieces and the wines of the lees. It's a top notch feast. 7ஆம் வசனம் போடுங்க. 25:7. சகல சத்தமா படிங்க. "சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார்." அகற்றி போடுவார். சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். ஒரு மலையில ஒரு மேட்ரு பண்ணுவாராம். அந்த மலையில அந்த மேட்ரு பண்ணும் போது என்ன நடக்குமா? சகல ஜாதிகள் மீது இருக்கிற முக்காடு விளக்கப்படுமா. Now on verse 7 he says, "And he will destroy on this mountain the surface of the covering cast over all people, and the veil that is spread over all nations." Now what God is going to do is there is something that he's going to do on top of this mountain where all the cast, the veil that is covering all of the people over all of the earth, all the nations will be removed. அடுத்த வசனம், அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும், பரலோகத்தில் இராதபடி இல்ல, பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார்னு சொல்லிட்டு ஐசையா என்ன பண்ணிட்டாரு? முக்காடுக்குள்ள போயிட்டாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு கோபசியா செத்தார் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் என்ன கேட்கிறேன்? ஐசையா ஏன் செத்தார்? ஐசையா செத்தார்ன்றனால இந்த வசனத்தை கிழிச்சு போட்டுற முடியுமா? புரியுதா புரியலையா? Verse 8, he will swallow up death எல்லாம் சத்தமா படிங்க. forever. He will swallow up death forever,
And the Lord God will wipe away tears from all faces. The rebuke of his people he will take away from all the earth. பூமியில் இராதபடி. It shall not be on earth. பூமியில் இராதபடி. It shall not. இந்த முக்காடு எங்க இருக்க கூடாது? பூமியில. பரலோகத்திலே மரணம் இல்லாத வாழ்க்கைன்னா அவங்க பூமியில எப்படிதான் இருக்கான்? முக்காடு கீழ தான் உட்கார்ந்திருக்கான். Now he's not talking about a life without death in heaven. On earth they are under this veil. He will take away from all the earth, for the Lord has spoken. 9வது வசனம், அருமையான வசனம். It will be in that day. Which day? When the feast. One day on the mountain God will prepare a feast. ஒரு நாள் மலையில என்ன செய்வார்? விருந்தை ஆயத்தம் பண்ணுவார். அந்த நாள்ல என்ன சொல்லப்படுமா? Behold. தமிழ்ல போடுங்க. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக சொல்லுங்க, இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்காங்க? அந்த டேக்காக இருக்காங்க. இப்ப இயேசு ஒரு மலையில ஏறுறார். ஏறி சிலுவையில் என்ன பண்றாரு? தொங்குறார். தொங்கி தலையை கீழே சாச்சு என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நேரா அடுத்து எங்க போனாராம்? இவனுங்க இடத்துக்கு போறார். போன வெளியில இருந்து பார்த்தா எப்படி தெரியுது? இவருக்கும் முக்காடு போட்ட மாதிரி தெரியுது. ஆனா உள்ள போய் இவருங்க மச்சான் உட்கார்றா எல்லாரும் அப்படின்னு உட்கார்ந்து எல்லாருக்கும் கிரேப் ஜூஸ் கொடுத்தாராம், பார்ட்டி வைக்கிறாராம். நல்லா கவனி. சங்கீதம் 22 எதை பத்தி வருது? நீ உன் மேட்டர் நான் இன்னும் சொல்ல. இவனும் உட்காந்துக்கிட்டான் வரும் பார்ட்டிக்கு. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இவனை டேய், நீ மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு. விருந்துன்னா எங்கனாலும் போயிடுவானா? எனக்கு நீங்க என்ன ரோல் கொடுக்குறீங்கன்னு முக்கியம் இல்லை சார், பிரியாணி முக்கியம். அவரு ஒரு இடையில ஒரு மேட்டர் மிஸ் ஆயிடுச்சு. அவரு சிலுவையில இருந்து லேண்ட் ஆனது இவன் மண்டேல தான் லேண்ட் ஆறாரு. படு மண்டேல லேண்ட் ஆகி அவர் உட்கார்ந்ததே இதுல தான். ஓகேடா, ஜிம் பாடியா? உட்கார்ந்து என்ன பண்றாரு? இவனுங்களுக்கு என்ன செய்யறாராம்? பார்ட்டி வைக்கிறாரு. நல்லா கவனிங்க. சங்கீதம் 22 எதை பத்தி வருது? சிலுவை பத்தி வருது. அப்படின்னா சங்கீதம் 23 என்னது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும், சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சொல்லி இவனுங்களுக்கு பார்ட்டி வச்சுட்டு, இங்க பாருடா, இன்னும் 2 நாள்ல என்ன செய்ய போறேன் அண்ணே? ஃபர்ஸ்ட் வெளியில போறேன். வெளியில போன பிறகு இதை என்ன செய்ய போறேன்? ரிமூவ் பண்ண போறேன். ரிமூவ் பண்ணும் பொழுது எல்லாம் என்ன பண்ணிடணும்? வந்துடணும். ஆனா வாங்க, சரி, இதை டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சிருக்கேன். So when you read Isaiah chapter 25 verse 9, it says, and it will be said in that day is the day when on the top of the mountain the Lord gives a feast, right? And behold, this is our God. This is the people saying, behold, this is our God. We have waited for him and he will save us.
This is the Lord, we have waited for him. We will be glad and rejoice in his salvation. So what happened is, Jesus, when he entered into the grave, he landed right on top of the devil's head and broke his power. And in front of the enemy, he is throwing a party for the people who were under the dominion of death, under the veil of death. And he said, in the next 2 days, I'm going to come out victorious. I'm going to tear down death. When I do that, I will tear down the veil and you shall come behind me. இவன் ஒவ்வொரு ஆளையா லாக் பண்ணி வச்சுன்னு என்ன பண்ணிருக்கான், கையில ஒரு சாவி வச்சுக்கிட்டான். மரணத்துக்குள்ள வந்த உடனே நீங்க எது கொடுக்குறீங்க, நீயே வாங்கிட்டியா, ஒரு மேட்ரஸ் செய்ய விடுறானுங்களா பாரு. திரும்பி பார்த்தா ஏசாயா வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு தான் நான் ஒரு ஆக்டிங் பண்ண வேண்டியதா இருக்கு. ரெட் ஷாலை கொடுங்க. இவங்க மேலெல்லாம் என்ன போட்டிருந்தது, இந்த முக்காடு இருந்துச்சு. மரணத்தை என்னைக்கு ஜெயிச்சாரு, சிலுவையில் ஜெயித்தார். மரணத்தை தமது மரணத்தினாலே ஜெயித்தார். மரணத்தை தமது மரணத்தினாலே ஜெயித்தார். சோ மரணத்தை தமது மரணத்தினாலே ஜெயித்தார்னா முக்காடு என்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கணும், அன்னைக்கே உடைக்கப்பட்டிருக்கணும். சரிங்களா? மத்தேயு 27 அதிகாரம், மத்தேயு 27 49 இருந்து படிக்கலாம். மத்தேயு 27 49 இருந்து. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு இயேசு சிலுவையில கத்தின உடனே அங்க இருக்கவங்க சொன்னாங்க, மற்றவர்கள் பொறு, ஏதோ ஏலி ஏலின்றான், எலியாவை கூப்பிடுறான் போல இருக்கு, அவர் வருவாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. 50வது வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். சோ இப்பதான் என்ன செய்யறாரு, இயேசு மரிக்கிறார், ஆவியை விட்டார். விட்ட அடுத்த செகண்ட் 51, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இதெல்லாம் என்னைக்கே நடக்குது, சிலுவையில இயேசு ஆவியை விட்டார்ன உடனே இவ்வளோ மேட்ரு நடந்தது. அதுக்கு அடுத்த வசனம், அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். சோ இதோடைய பவர் என்னைக்கே உடைஞ்சிருச்சு, சிலுவையிலேயே உடைஞ்சிருச்சு. ஆனா சில மேட்டர்ஸ் பண்றதுக்காக அவர் உள்ள இறங்கினதுனால இவனுங்களை என்ன செய்யறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கல்லறையில இருந்து முதல்ல நான் என்ன செய்யறேன், வெளியில வந்த பிறகு நீ என்ன செய்ய, எங்களை ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்றாரு. Now Jesus won over the power of death through his death. So the moment in Matthew 27 verse 46 he shouts saying, Eli Eli lama sabachthani, this is my God, why have you forsaken me? And people are saying he's waiting for Elijah and all of that. If you read verse 50, and Jesus cried out again with a loud voice and yielded up his spirit. Then behold, the veil of the temple was torn in two from the top to the bottom, and the earth quaked and the rocks were split. And the graves were opened, and many bodies of the saints who had fallen asleep were raised. And coming out of their graves after his resurrection, they went into the holy city and appeared to many. So what happened is, when Jesus gave up his spirit, the very moment these people came back to life, and the veil was torn, the veil called death, when Jesus died itself, the veil was torn down.
But they were waiting so that Jesus can resurrect first and then they can resurrect and go into the city, but they were alive again. So what was Jesus doing இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார்? in between Good Friday and Easter? In between Good Friday and Easter. குட் ஃப்ரைடேக்கும் ஈஸ்டருக்கும் நடுவுல என்ன பண்ணிட்டு இருந்தார்? 1 Peter chapter 3 verse 19 says, 1 பேதுரு 3:19 சொல்லுது. let's read from verse 18. 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 பேதுரு 3:18 இருந்து. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில் அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையில் சிலராய் ஓகே பேசிக்கா என்ன பண்ணாரு? 4:6 படிங்க. இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்து தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படி அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஏகப்பட்ட பேரு மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும் ஏகப்பட்ட பேர் அடி வாங்குறாங்க, மாம்சத்துல அடி வாங்குறாங்க. சில நேரம் கோரா வந்து என்ன பண்ணுது? வாயை பொழந்துக்கிட்டு கோரான் கோவா என்ன செஞ்சிருச்சு? முழுங்கிருச்சு. இவன் சாகுறான், அவன் சாகுறான். மாம்சத்திலே எல்லாம் என்ன செஞ்சிடறான்? அடிக்கப்பட்டது மாதிரி இருக்கான். அவர்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பிழைக்கும்படி அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யப்பட்டதாம்? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. யாராலே? இயேசுவே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாராம். ஆதாம் தொடங்கி இயேசு வரைக்கும் இவன் யாரெல்லாம் பிடிச்சு வச்சிருந்தானோ எல்லாருக்கும் யாரே சுவிசேஷம் சொல்றா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இது உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால ஜெசுடினா ஏதோ எடுத்து விடுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும். இயேசு மரணத்தை ஜெயித்தார்ன்ற ஃபுல் இம்பாக்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். So 1 Peter chapter 3 verse 19 says, he went in the spirit and preached to the spirits in prison who were disobedient during the time of Noah. Okay, Jesus died and he went in the spirit and preached to the spirits in prison who were disobedient during the time of Noah. And chapter 4 verse 6 says, put chapter 4 verse 6, for this reason the gospel was preached also to those who are dead, that they might be judged according to men in the flesh, but live according to God in the spirit. According to men, they were judged in the flesh. As far as men are concerned, Korah and Co, this fellow, that fellow, they were all Noah, except Noah's family, everyone got judged in the flesh. But for them to be alive before God in the spirit, what was preached to them? Gospel was preached to them. Gospel was preached to the dead. Look at, touch 5 people and say, gospel was preached to the dead. மரித்தவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. And chapter 3 says, who himself proclaimed the gospel? Jesus himself proclaimed the gospel. இயேசு தாமே அந்த சுவிசேஷத்தை போய் அறிவித்தார். And இவனுக்கெல்லாம் பிளாக் ஷால் இருந்ததை எல்லாமே ஏசாயாவே பண்ணிடுறாரு. ஏசு பண்ணணும்னு நினைச்சது எல்லாமே இவரே சுற்றி பட்டார் அப்படின்னு. எப்படி இவங்களெல்லாம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருந்தாரோ அந்த மாதிரி இயேசு என்ன பண்ணாராம்? இவங்களெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டாராம்? எபேசியர் 4:6 போடுங்க. எபேசியர் 4:6. What Jesus did it just the same way this guy had everybody captive under death.
he tore that veil and threw it away. அவர் இறங்கும் போது இவன் மண்டையில இறங்கினான்ல, அதுல அவுட் ஆனதான், அப்படியே தான் இருப்பான். இது பேரு தான் என்னன்னா, பிசாசானவனே என்ன செஞ்சாரு? 4:6 சரி, கீழே 7 போங்க. 8 ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினால் அவர் ஏறுவதற்கு முன்பாக பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது இல்லையா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவராகவும் இருக்கிறார். சோ இறங்கினவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதங்களிலே தான் கூட ஏத்தி கொண்டு போனாராம். Ephesians chapter 4 verse 8. Therefore he says, when he ascended on high, he led captivity captive and gave gifts to men. Now this he ascended, what does it mean? But that he also first descended into the lower parts of the earth. He who descended is also the one who ascended far above all the heavens, that he might fill all things. Now Jesus, when he went into the lowest parts of the earth, went into Sheol, he broke down the captivity of death, and then he made these people who were under the captivity of death his captives. With these people he ascended up into the heavens. Revelation chapter 1 verse 18. வெளிப்படுத்தல் 1:18. ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் ஒரு தடவை என்ன செஞ்சேன்? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் என்ன செய்றேன்? உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை என்ன செஞ்சேன்? உடையவராய் இருக்கிறேன். சோ போறாரு, பாதாளத்துக்குள்ள இறங்குறாரு, பிரசங்கம் பண்றாரு, இவன்ட்டு என்ன செய்யறாரு? சாவிய வாங்குறாரு, இவன் தலைய நசுக்கிறாரு. அப்புறம் இவனுங்க எல்லாத்தையும் தான் ட்ரெயின்ல ஏத்தி எங்க கொண்டு போறாரு? உன்னதங்களுக்கு கொண்டு போறாரு. இனிமேல எதுக்கு பவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு? மரணத்திற்கு பவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. Revelation chapter 1 verse 18. I am he who lives and was dead, and behold, I am alive forevermore. Amen. And I have the keys of Hades and of death. Now Jesus is the one that was once dead, and he came back alive, and he killed the one who had the power of death, and he took this captivity along with him, took the key with him, and he said, I am the one that has the key to Hades and death. From now on, death will not have any power, is what he declared. இப்போ 1 வச்சு 8 0 போட்டா அது என்ன நம்பர்? 5 போட்டா லட்சம், 6 7 8னா 10 கோடி, கரெக்டுங்களா? 9ன்னு வச்சுக்கலாம். 9ன்னா எத்தனை கோடி? 100 கோடி. அப்பு 100 கோடி, சரிங்களா? 1 போட்டு 9 0 போட்டா 100 கோடி. இப்ப 1க்கும் இந்த 9 0க்கும் இடையில ஒரு கிராஸ் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிருது? என்ன ஆயிருது? 10 கோடி என்ன ஆயிடுச்சு? 100 கோடி என்ன ஆயிடுச்சு? 1 ஆயிடுச்சு. புரியுதுங்களா? புரியலையா? புரியலன்னு நினைக்கிறேன். 100 கோடியா இருந்தது, ஒரு கிராஸ் இன்சர்ட் பண்ண உடனே 100 கோடி என்ன ஆயிடுச்சு? 1 ஆயிடுச்சு. அந்த மாதிரி 100 கோடி அப்படின்னு இருந்தவன் கிராஸ் இறங்கின உடனே என்ன ஆயிட்டான்? சில்ற 1 ஆயிட்டான்.
இவனை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாருன்னா மேட் ஹிம் ஆஃப் நோ இஃபெக்ட். மேட் ஹிம் ஆஃப் நோ இஃபெக்ட். கிராஸ் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 பிளஸ் போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 9 0 போட்டா என்ன, 9000 0 போட்டாலும் வெறும் வேல்யூவே இல்லை, இவனுக்கு வேல்யூவே இல்லாம ஆக்கிட்டாரு. அந்த ஒரு கிராஸ் உள்ள வந்து குத்துனால என்ன ஆகி போச்சு, இந்த ஜீரோக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜீரோ ஒவ்வொரு ஜீரோக்கு என்ன ஆச்சு, பயங்கர வேல்யூ. ஒவ்வொரு ஜீரோ ஆட்னா அப்படியே ஆட் ஆகிட்டே போகுது, ஒவ்வொரு ஜீரோக்கும் ஆட் ஆயிடுச்சு. நடுவில் ஒரு கிராஸ் வந்து இறங்கின உடனே அந்த ஜீரோக்கெல்லாம் இப்போ என்னவே இல்லை, வேல்யூ இல்லை. எத்தனை ஜீரோனாலும் ஆட் பண்ணிக்கோப்பா, நீ எவ்வளோ பேரின் மேல செத்தாலும் உனக்கு என்ன கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. ஏன்னா மரணத்திற்கு மீதும் பாதாளத்துக்கு மீதும் அதிகாரம் ஏன்ட்ட இருக்கு, அதன் திறவுகோள்களும் ஏன்ட்ட இருக்கு. மரணமே இல்லாதபடி ஒரு இடத்துக்கு கொண்டு வருவேன். அது வரைக்கும் எத்தனை பேர் செத்தாலும் உனக்கு ஒரு பய கிடைக்க மாட்டான். அப்படின்றது தான் குட் ஃப்ரைடேவோட மெசேஜ். Now, take about this number 1 billion. There is 1 and 9 zeros next to it. Now that is 1 billion. It's a huge amount. But the moment you bring in this cross, the plus between the 1 and all of the zeros, whatever you add with this 1, it is of no effect. It is of null effect. Nothing is added to it. No value is added to it. That's exactly what happened when Jesus came into this picture, when the cross came into the picture next to this one fellow that is called death. When his power was made of no effect, of null effect, that he cannot have. Though many people die even after that, he will not have any gain from it, because he took the key of hell, of Hades and death, and he said, you will have no power anymore. He is not reigning anymore. I want you to know, death is not reigning anymore. மரணம் இப்போ ஆளுகையில இல்ல. Death is not reigning anymore. மரணம் இப்போ ஆள்றது இல்ல. He is rendered powerless. அவன் வந்து வல்லமை இல்லாதவனா ஆக்கப்பட்டிருக்கான். He doesn't have the key anymore. அவன் கிட்ட சாவி இனிமே இல்ல. Jesus has the key right now. இப்போ இயேசு கிட்ட தான் சாவி இருக்குது. He is not the Lord for anyone to come and bow before him. He will bow before the body of Christ and will soon come under the body of Christ, and the last enemy will come under the feet. எவனோ இவனுடைய கால் கீழே வந்து முட்டி போடுறதுக்கு அவன் கிட்ட அதிகாரமோ வல்லமையோ இல்ல, சாவியோ திறவுகோலும் அவன் கீழே இல்ல. அது கிறிஸ்துவ கையில இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு முன்பதாக அவன் முட்டி போடுவான். அப்போ கிறிஸ்துவின் சரீரம் மரணத்தை மேற்கொண்டு வரும். எத்தனை பேர் வீட்ல பாம்பு அடிச்சிருக்கீங்க? How many of you have killed a snake in your house? பொன்மாரில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க? அடித்திருப்பீர்கள். அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் அது ஃபுல்லா லைவா இருக்கும் போது உங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்குள்ள போ அப்படின்ட்டு நீங்க தான் குச்சி எடுத்துட்டு வருவீங்க. அடிச்சு முடிச்ச பிறகு என்ன பண்ணுவீங்க? பிள்ளைங்களை கூட்டிட்டு வருவீங்க. கூட்டிட்டு வந்து நீ ஒரு அடி ஆடுறா அப்படின்வீங்க. ஒரு அடி அவன் அடிக்கும் போது அவன் தான் ஏதோ அடிச்ச மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங்ல வந்து அடிப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி மெயின் ப்ளோவை யார் அடிச்சிருக்கீங்க? நீங்க அடிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி மெயின் ப்ளோவை அவர் சிலுவையில் டீல் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, டே நீ வந்து ஒரு போடு நீயும் ஒரு போடு அப்படின்றாரு. நீ ஒவ்வொரு வியாதிக்கும் ஜோம் பண்ணும் பொழுது, ஒவ்வொரு உயிர்த்தெழுதலுக்கும் நீ ஜோம் பண்ணும் பொழுது, நீ ஏதோ மரணத்தை ஜெயிக்க ட்ரை பண்ணல. ஏற்கனவே டம்மி பீஸான, ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட, பவர்லெஸ் ஆக்கப்பட்ட அந்த பிசாசை தான் நீ டீல் பண்றன்றது தெரிஞ்சுக்கோ அப்படின்றது தான் சுவிசேஷம். Now if you have killed a snake in your house, when the snake is alive and active, what you will do is you will immediately want to secure your family. You will tell your family, hey, go inside. You will tell your kids, go inside the house and lock the door. And you will take the stick and you will go outside. When you see the snake, and you will give it one huge smack that it becomes immobile, it becomes powerless. And then you will call your children and you will tell them, beat it up right now, and you will give them the stick to beat it. Now they will be feeling like they are the ones hitting the snake and killing it, but the massive blow, that the deadly blow was given by you in the first place. That's exactly what
Jesus did. On the cross, he dealt with death entirely on his own. Now, when you are going and standing against it, when you are going and praying against sickness, when you are going and praying for resurrection at any place, it is not that you are fighting against death anymore. You are beating up a death who has already taken the death blow from Jesus' hand. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ மரணத்துக்கு பயப்படணும்னு அவசியமே இல்லை. You don't need to be afraid of death anymore. செத்தே போனாலும் ஸ்கோர் யாருக்கு ஏறாதான்? மரணத்துக்கு ஏறாதான். அந்த மாதிரி டீல் பண்ணிருக்காரு. Even if you die anymore, the score will not be added to death's score, because that is the kind of dealing that Jesus has done. புரியுதுங்களா? இப்போ பாஸ்கெட் பால் மாதிரி அவன் வந்து உங்களை பாஸ்கெட்டுக்குள்ள போட்டுட்டேன் ஏன்னு குதிச்சாலும் அவனுக்கு ஸ்கோர் ஏறாதான். ஸ்கோர் டிங்குன்னு யாருக்கு தான் ஏறுமா? அங்கதான். ஏன்னா இவங்க எல்லாம் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவருங்க கொண்டு வந்துட்டாரு. அங்க கொண்டு வந்ததுனால இப்ப எவன் போனாலும் டிங்குன்னு அங்கதான் வர முடியுமே ஒழிய இன்னும் ஒருத்தன் குருட்டாட்டத்தில் இருக்கணும். இது இவ்வளோ இயேசு பண்ண பிறகு ஒருத்தன் குருட்டாட்டத்தில் தொடர்ந்து இருக்க முடியுமா? முடியும். ஏன்னா உன் கெப்பாக்குட்டி அவ்வளோ. புரியுதா? எவனுமே நரகத்திலே இருக்க மாட்டான், எல்லாம் பரலோகம் போயிடுவான். அதை நான் சொல்லவே இல்லையா? அதான் உனக்கு கேட்டிருக்கோம். ஆனா நான் அப்படி சொல்லவும் போறது இல்லை. ஏன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியும்ன்றேன். இப்ப நான் சொன்ன உடனே கேட்டுறியா என்ன? அப்படி இல்லை. இயேசு சொன்னா கேட்ப நம்புறோம். ஆனா கண்டிப்பா கேட்ட அவ அப்படின்னு பைபிளே போடல. ஏன்னா உன் ஃப்ரீ வில் அவ்வளோ முக்கியம். அதனால தான் பைபிள்ல திரும்ப திரும்ப போடுது, சுவிசேஷத்தை நீ என்ன செய்ய? விசுவாசி. உனக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை வச்சு உன் மைண்ட் என்ன செய்ய? ரினியூ பண்ணு, புதிதாக்கு. இது பெரிய மேட்ரு, உன் பிலீஃப் சிஸ்டம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஏன் சொல்லுதுன்னா, கிறிஸ்து எதுவும் உனக்காக செய்யலன்னு செஞ்சதுனால இப்ப நீ என்ன விசுவாசிக்கின்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனால மனம் திரும்புதல் ரொம்ப அவசியமா இருக்கு. இயேசு இது எதுவுமே செய்யலன்னு வச்சுக்கோமே, நீ எதை விசுவாசிச்சா என்ன, எதை விசுவாசிக்காம போனா என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதெல்லாம் அவர் செய்தது நிமித்தம் நீ என்ன விசுவாசிக்கிறன்றது ரொம்ப 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 முக்கியம். உன்னுடைய மனம் திரும்புதல் ரொம்ப 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 முக்கியம். ஒவ்வொரு நிமிஷமும் என்ன தாட்டை நீ என்டர்டெயின் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. Now Jesus has dealt with death in a way that even if death is trying to score one more point, the point will be added to Jesus' side. When Jesus has done all of these things and has rendered death powerless entirely, do you think you can still live in rebellion? Yes, absolutely. That's because Jesus is not trying to control your mind or your free will. He has given you complete authority over your free will and you can choose whatever you want. Now, I am not saying that everybody will be going to heaven and if there will be nobody in hell. That's not what I'm saying. You can still hear that, and I'm not going to say that either. But the whole deal is your free will is very, very important, and that's why Bible says believe in the gospel and take the gospel seriously. That is what is going to impact your life and what happens in your life. பிடிக்குதோ பிடிக்கலையோ இயேசு தான் ஒர்க்ல எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டாரு. Whether you like it or not, Jesus has included everything in his work. அவர் எங்கெல்லாம் போறாரோ இவனுங்களையும் இழுத்துட்டும் போயும் செஞ்சுட்டாரு. Wherever he goes, he has carried these people with him. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதங்களிலே ஏறி தம்மோடு கூட உட்காரவும் செய்தார். He made the captivity, he took the captivity captive and he ascended into the heavenly places and made them sit on the right hand of the Father in heavenly places. இவனை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா தெரியுது, ஆனா இவனை பாருங்க அப்படி இல்ல. Now this guy looks pretty happy, the other guy doesn't look happy about this fact. ஏன்னா ஏசாயா ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாப்ல. Because Isaiah had been trying for quite a long time. அதனால இயேசு பண்ணத உடனே ஏசாயா என்ன செஞ்சிட்டாப்ல, குசி ஆயிட்டாப்ல. இவர் வந்து யாரு, அண்ணா காய்பால ஒருத்தனா இருந்திருப்பான் போல இருக்கு. அப்பையில இருந்து கான்ஸ்டிபேஷன் மாதிரியே தான் இருக்கான். இயேசு என்னதான் இன்க்ளூட் பண்ணாலும் ஆனாலும் சந்தோஷமாவே தெரியல. அதனால இவன் இன்க்ளூடட் இல்லைன்னு கிடையாது. அதனால இவன் மாத்திரம் எங்க போயிட்டான், வெளியில போயிட்டான் அப்படின்னே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் பெரிய அப்பாட்டக்கர் இல்ல. இவனையும் அண்ணா காய்வாவையும் இவர் தான் சேர்த்து தாங்கி பிடிச்சிருக்கணும். எல்லாத்தையும் தாங்கி பிடித்திருக்கிறவர் கிறிஸ்துவே. அதனால தாங்கி பிடித்திருக்கிறாருன்றதுனால இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்றாங்கன்றது கிடையாது. என்ஜாய் பண்ணாதவனுக்கு
நான் சேர்த்து கட்டி பிடிச்சிருக்கிறது என்னவா தெரியுது? நரகமா தெரியுது. என்ஜாய் பண்றவனுக்கு நான் சேர்த்து கட்டி பிடிச்சிருக்குது பரலோகமா தெரியுது. சோ பரலோகம் நரகம்ன்றது எங்க இயேசு இருக்காரு இயேசு இல்லைன்றது இல்ல. இயேசு பாதாளத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்காரு. பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர். பரலோகத்துக்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர். எல்லா இடத்துலயும் அவர் பிரசன்னம் தான் இருக்கு. அதை ரிசீவ் பண்ணா உனக்கு பரலோகம், அதை எதிர்த்து இருந்தா உனக்கு நரகமா இருக்கும். Now just because Isaiah was இவன் anticipating, காரியம் என்னன்னு கேக்குறியா? முதல்ல இவனுங்களெல்லாம் கொண்டு வரதை இவங்க ஜீனரிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவனுக்கு வருவோம். now Isaiah was probably expectant and anticipating what Jesus was supposed to do, so he is happy. But on the other hand, there is a guy Anna and Caiaphas from that group. He is totally unhappy about what Jesus has done. That doesn't mean he has the power to go out of the captivity of Jesus, because he does not have that kind of a power. Jesus has made him captive and brought him and included in the work that he has done. So being in the same place, it is your choice whether you are experiencing hell or heaven. Heaven and hell is not where Jesus is present, and hell is what Jesus is not present. That's not true. Because even if you go to Hades, Jesus is still there. Even if I go and put my bed in Hades, you are there. Now this guy being there, does he experience joy and accept the work of Jesus? That will be heaven to him. If he resists there, that will be like a feeling of hell, but does not mean he is not included anymore. இவனையும் யார் தான் தாங்கி பிடிச்சிருக்கா? இவன் தன்னைவே தாங்கி பிடித்திருக்கிற அளவுக்குலாம் இவனுக்கு என்ன கிடையாது, கெப்பாக்குட்டி கிடையாது. இவனையும் யார் தான் தாங்கி பிடிச்சிருக்கான்னு போட்டிருக்கு கொலோசியர் 1:16 படி. துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எது ஆனாலும் அவருக்குள்ளும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் அப்படிதான் இருக்குன்னு. ஆனா விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடாமல் யாருக்கு கை கொடுத்தாரும் போட்டிருக்கு? ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. சரிங்களா? சோ இவன் தனியா இருக்கிற அளவுக்கு இவன் பெரிய ஆள் இல்ல. ஆனா இவருடைய குட்னஸ் நம்புற அளவுக்கு இவனுக்கு இது இருக்கிற மாதிரி பைபிள் என்ன செய்யல, போடல. அதனால பைபிள்ல போடாததை அப்படியே விட்டுருவோம். சரிங்களா? நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் எங்க இருந்தா என்ன, பக்கத்துல பச்சல உன் கூட இருக்கேன் சொல்லுங்க, உன் கூட இருக்கேன், நான் இவன் கூட தான் இருக்க மாட்டேன்னா. Now this guy, he does not have the devil, he does not have the power to self-sustain. It is Christ is the one who is holding all things together. As Colossians 1:16 says, the thrones, dominions, principalities and power, all of this was created in him and for him and through him. So this guy does not have the power to self-sustain, and he is held by Christ himself. Now what is he doing? Where is he? That is not mentioned in the Bible. And it says in the Bible that he did not render his help to the fallen angels, but he decided to rise up the generation, the seed of Abraham, right? So it is not mentioned about what he is doing or where he is at, and it does not matter because it's not mentioned in the Bible. But it says principalities, powers and rulers will see the manifold wisdom of God through the body of Christ. ஆனா இது என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இந்த துரைத்தனங்களும் அதிகாரமும் தேவனுடைய அனந்த ஞானத்தை சபையின் மூலமா இவர்கள் தெரிய வரும் பொருட்டு அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? சோ இவங்களுக்கு தெரிய வரும். ஆனா அதை ஏத்துக்குவானுங்களா ஏத்துக்க மாட்டானுங்களான்றது தெரியாது. பொறுத்து இருந்து தான் என்ன செய்யணும், பார்க்கணும். ஆனா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்துவை தலையாக தந்தருளினார் இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் படிச்சு பிடிப்போம். பிலிப்பியர், ஓகே, கம் டீம் கம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். Philippians chapter 2. தேவனுக்கு சமமா இருந்ததை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் என்ன செஞ்சாரு, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. வசனம் நம்பர் சொல்லுங்க. 8:2-8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே
தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில், சொல்லுங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Wow. 2:8 onwards. Who being the form of God did not consider it robbery to be equal with God, but humbled himself. Right? Yeah, keep going. You have to keep up with my speed. But made himself of no reputation, taking the form of a bond servant and coming in the likeness of men. And being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. Therefore, God also has highly exalted him and given him the name which is above every name in all the three realms, that at the name of Jesus every knee should bow, of those in heaven, of those on earth, and of those under the earth, that every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. So Jesus has done an absolute work in all three realms. His lordship and kingship is acknowledged. This guy is no longer reigning. Touch 5 people and say, death is no longer reigning. Thank you. Death is no longer reigning. Death is no longer reigning. Hosea 13:14. Hosea chapter 13 verse 14. Hosea 13:14. ஏசாயா மாத்திரம் மரணம் ஜெயிக்கப்படும் சொல்லல, ஓசியாவும் சொல்றாரு. என்னன்னு? அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். அடிபட்டு I will ransom them. இங்கிலீஷ்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், போடுங்க. I will ransom them from the power of the grave. Touch 5 people, say Jesus not only overcame death, he has overcame grave as well. இயேசு மரணத்தை மட்டும் மேற்கொள்ளவில்லை, அவர் பாதாளத்தையும் மேற்கொண்டிருக்கிறார். Come on, touch 5 people and say he has not only overcome death, he has overcome the grave. 5 பேரை தொட்டு சொல்லுங்க, இயேசு மரணத்தை மட்டும் மேற்கொள்ளவில்லை, அவர் பாதாளத்தையும் மேற்கொண்டிருக்கிறார். தமிழ்ல என்ன படிச்சோம்? மரணமே உன் வாதைகள் எங்கே அப்படின்னு படிச்சோம். இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, ஆண்டவர் மரணத்தை பார்த்து சொல்றாராம், ஓ டெத், I will be your plague. O grave, I will be your destruction. Pity is hidden from my eyes. When God is dealing with death and grave, pity is hidden from his eyes, and he is the plague for the death, and he is the destruction of the grave. பாதாளத்தையும் மரணத்தையும் அழிக்கிற அழிவாக தேவனே இருக்கிறார். அதை அழிக்கும் பொழுது அவர் கண்கள்ல எது இருக்காதான்? பிட்டி இருக்காதான். என்னடா மரணத்தை இப்படி டீல் பண்றோமே, என்னடா கிரேவ் இப்படி டீல் பண்றோமே, ஒரு பயில விட மாட்டோமே அப்படின்ற ஒரு பிட்டி இருக்காது அப்படின்னு போட்டிருக்கு. ஏசாயா இன்னொரு வசனத்தை சொன்னாரு. அது என்னன்னா 26:19.
26:19. ஏசாயா 26:19. 26. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்கள் விழித்து கம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். Put it in English. Your dead shall live. Together with my dead body, they shall arise. See, Isaiah is talking. He says, your dead shall live. Together with my dead body, they shall arise. And this is God speaking. If you take this as God speaking to Isaiah, God is saying, your dead shall arise. With my dead body, you shall arise. With my dead body, you shall arise. Awaken, sing, you who dwell in dust. For your dew is like the dew of herbs, and the earth shall cast out the dead. When the presence of God manifests in a certain measure, தேவனுடைய பிரசன்னம் ஒரு விதமா ஒரு அளவுல வந்து இறங்கும் பொழுது this will begin to happen. இது நடக்க ஆரம்பிக்கும். When the unveiling of Christ within you happens, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது, when the veil is removed from your heart, உங்களுடைய இருதயத்திலிருந்து திரைச்சீலை கிழிக்கப்படும் பொழுது, the veil that is covering, which is already been removed by Christ, shall be made manifest. மூடி இருந்த திரைச்சீலையை இயேசு கிழித்தாரோ அந்த விடுதலை உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும்.